குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் சொன்ன உடலினை உறுதி செய் அப்படின்ற ஆத்திச்சூடியோட கதை தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டுல ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சான். அந்த குட்டி சிங்கம் எப்ப பார்த்தாலும் ஓடி ஆடி நல்லா சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்துச்சான். துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தா அந்த குட்டி சிங்கம் கொஞ்ச நாளாவே அப்படியே ரொம்ப களைப்பாயிடுச்சா. அப்பப்ப ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே தரையில உட்கார்ந்து இருந்துச்சான். அப்பதான் அது யோசிச்சு பார்த்துதான், நம்ம முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா எப்பயுமே ஓடி ஆடி விளையாண்டுட்டே இருப்போமே, துள்ளி குதிச்சு ஓடுவோமே, இப்ப ஏன் நம்ம அப்பப்ப இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம்? இந்த காட்டுல இருக்க மொத்த நண்பர்கள்லாம் என்ன பண்றாங்க? எப்படி அவங்க எல்லாம் மட்டும் எப்பயுமே ஓடி ஆடி நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு யோசிச்சுச்சா. சரி, அவங்களுடைய பழக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு விலங்குகளுடைய பழக்கத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுச்சா. அப்பதான் அது பார்த்துச்சா, குரங்கு மரத்துல ஏறி ஆடிக்கிட்டே இருந்துச்சா. தினம் மரத்துல ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருந்துச்சா. இத பார்க்கும் போதுதான் அந்த குட்டி சிங்கத்துக்கு தோணுச்சா, ஓ இந்த மாதிரிதான் இந்த குரங்கு எப்ப பார்த்தாலும் உடற்பயிற்சி செய்தா அப்படின்னு. அடுத்தது அது முயலை பார்த்துச்சா. முயல் எப்ப பார்த்தாலும் துள்ளி துள்ளி வேகமா ஓடிட்டே இருந்துச்சா. முயலை பார்த்தோன்னா அது தெரிஞ்சுக்கிச்சா, துள்ளி குதிச்சு வேகமா ஓடுதே அப்படின்னு பார்த்துச்சா. அடுத்தது யானைய பார்த்துச்சா. யானை காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு மெதுவா ரொம்ப தூரம் நடந்து போச்சா. இந்த மாதிரி இந்த விலங்குகள்லாம் செய்யறத பார்த்தோம்னா அந்த குட்டி சிங்கம் நினைச்சுச்சா, நம்மளும் நம்ம உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும், அப்பதான் நம்ம வலிமையா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிச்சா. அதனால அது என்ன பண்ணுச்சு, ஒரு முடிவு பண்ணுச்சா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரியா ஓட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஓட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிடணும். அப்புறம் இரவு சரியான நேரத்துக்கு நம்ம தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சா. சரி, இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பின்பற்ற ஆரம்பிச்சுச்சா. சில நாட்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குட்டி சிங்கம் ரொம்ப நல்லா வலிமையாயிடுச்சா. சோர்வே இல்லாம எப்பயுமே நல்லா நண்பர்களோட விளையாட ஆரம்பிச்சுச்சா. அப்ப அதோட நண்பர்கள்லாம் பார்த்தாங்களா ரொம்ப ஆச்சரியத்தோட, அட குட்டி சிங்கமே நீ என்ன இவ்வளவு பலமாயிட்ட இப்ப அப்படின்னு கேட்டாங்களா. குட்டி சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா, நம்ம உடலை நாம தான் பாத்துக்கணும், நம்ம பாத்துக்கிட்டாதான் அது உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சா. அதனால நம்மளுடைய உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது, நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா உடற்பயிற்சி செய்யணும், அதே மாதிரி சீக்கிரமா போய் தூங்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமானதாகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் சோம்பல் இல்லாமையும் இருக்க முடியும். அதனால நம்மளும் நல்லா சாப்பிடுவோமா, நல்லா விளையாடி தூங்குவோமா, உடம்ப பார்த்துக்கிட்டாதான் சிங்கத்தை விட நம்மளும் வலிமையா இருக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? பாரதியாருடைய உடலினை உறுதி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்திச்சூடியோடைய கதை தான் இது. நம்மளுடைய உடலை நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளுடைய உடலை உறுதியா வச்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்றுறது அவசியமானது. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட நீங்க பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.